அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த சங்கீதத்துடைய சூழ்நிலை பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் குமாரன் அப்சலோம் நயவஞ்சகமாக ஜனங்களை தன் வசப்படுத்தி கொண்டு தாவீதின் ராஜ்ய பாரத்தை பிடுங்கிக் கொண்டான். தமது ஜனம் வீணாக ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக பக்தன் தாவீது ராஜ்ய பாரத்தை மகன் கையில விட்டுவிட்டு திரளான ஜனங்களோடு கூட அந்த எருசலேம் வீதியிலே சத்தம் போட்டு அழுது அந்த வீதி வழியாய் நடந்து எருசலேமை விட்டு இறங்கி கிதரோன் பள்ளத்தாக்கு வழியாய் ஒலிவமலை கடந்து பிறகு யூதேயாவின் வனாந்தரத்துக்கு வந்து அந்த வனாந்தரத்தில் தங்கியிருக்கும் போது பாடின பாட்டு இதுதான் அந்த பின்னணி. ஆக இப்படி ஓகோன்னு வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து வனாந்தரத்தில் ஒரு தரித்திரனை போல ஒளிந்து கொண்டு தன் உயிரை காப்பாற்றுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்னா அவர் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருக்கும்போது என்ன பாடுறாரு? 1-2 வசனம், நான் இன்னும் கர்த்தரை நம்புவேன். இது வனாந்தரமா இருந்தாலும், என் ராஜ்ய பாரத்தை இழந்தாலும், அரண்மனை வாழ்க்கையை சொகுசனா இழந்து ஆளுமைத்தன்மை இழந்து விட்டாலும், ஒளிந்து கொண்டிருந்தாலும், என் ஜீவனுக்காக நான் கதறி அழுது பயந்து கொண்டிருந்தாலும் இங்கேயும் கர்த்தரை நான் நம்புவேன். 3வது 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் இன்னும் கர்த்தரை பாடுவேன். அதுதான் ஆச்சரியம். நம்புவேன் சொன்னது மட்டுமல்ல, நான் அரண்மனையில் எப்படி பாடினேனோ அதை போலவே இந்த வனாந்தரத்தில் நான் பாடுவேன். முடியுமா? எல்லாத்தையும் இழந்தாலும் பாட முடியுமாங்க? ஒரு சின்ன வியாதி வந்தாவே நம்ம பாட்டே வித்தியாசமா இருக்குது, அல்ல பாட்டே நிறுத்திடுறோம். பக்தன் சொல்றார், இந்த வனாந்தரத்திலும் இந்த நிலைமையில நான் கர்த்தரை பாடுவேன். 3வது 6 முதல் 11 வாசித்து பாருங்க. நான் இன்னும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எப்படி நான் அரண்மனையில் மகிழ்ச்சியா இருந்தேனோ, ராஜாவா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருந்தேனோ, அப்படியே இந்த வனாந்தரத்தில் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன் என்று பாடினார்னா, இந்த வனாந்தரத்திலும் தாவீது திருப்தியாயிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒரு பயிற்சி. கர்த்தர் சொல்றாரு உங்களை பார்த்து, ஏன் வறட்சி, ஏன் இழப்பு, காரியம் நடக்கல, மாறாக இருக்கிறது சில சோதனை நெருக்கங்கள். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்கிறார். நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் உண்மை. கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தம் இல்லாமல் வருகிற எந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. ஆகவே தான் நிலைச்சிருக்கணும்னு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.